ஹலோ மக்களே, காய்கறியே இல்லை, என்ன குழம்பு வைக்கலாம்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு. ரொம்பவே சிம்பிளாக இந்த பருப்பு குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மல் மல்லாட்டை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கடைசியாக நீங்கள் சாப்பிட்றப்ப நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். பருப்பை பொறுத்த வரைக்கும் 1/2 கப் வந்து பாசிப்பயிறு, 1/2 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்க, அதாவது ஈக்குவலாக எடுத்துக்கணும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா இது 1/2 பங்கு எடுக்கிறீங்கன்னா இதுவுமே 1/2 பங்கு தான் எடுத்துக்கணும். எடுத்து தண்ணியில் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு ஸ்பூன் நிறைய பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய ஊற வச்ச பருப்பையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நான் 2 பங்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். எந்த கிளாஸால நம்ம வந்து பருப்பு எடுத்தோமோ அதை விட 2 பங்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து இந்த பருப்பு வந்து செய்ய போகிறேன்.